ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்திக்ளோவோட ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்னுக்கு எப்படி இருந்துச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் டீப் கிளென்சிங் ஃபேஷியல் ஃபார்ம் ஃபேஸ் வாஷ் தான். நான் எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து எப்போவுமே டல்லாக இருக்கும். அதனால சரி ஒரு பிரைட்டனிங் ஒயிட்டனிங் தரதுக்கு தான் நான் இந்த வாங்கினேன். டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து நிறைய பேர் குட் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால தான் வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணக்கூடிய நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, லாக்டிக் ஆசிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி ஸ்கின்னோட டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். இன்னும் விட்டமின் இ, விட்டமின் சி, கோஜிக் ஆசிட், இந்த மாதிரி முக்கியமான ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது எந்தெந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின். என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், அதனால தான் நான் இதை வந்து வாங்கினது. நான் இதை வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். க்ரீமியாக கொஞ்சம் ஒரு பிங்க் கலரில் சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஸ்கின்னில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி தந்துடும். க்ளீன் பண்ண உடனே நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரைட்டனிங் தரும். நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு பிரைட்டனிங் தரும், அந்த பிரைட்டனிங் தான் இதுலேயும் தருது. எல்லா எக்ஸசிவான எல்லா ஆயிலையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து அந்த பிரைட்டனிங் கொடுக்குறது, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம கொஞ்சம் டைம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்டனிங் எதுவுமே இருக்காது. நார்மலாக நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வருது. மற்றபடி எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 1 டே வந்து 3 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ளீமிஷஸ் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து லைட்டனிங் ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் நான் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன அந்த பம்ப்ஸ் மாதிரி சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வர தொடங்கிச்சு. அதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகலை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 கிராம் வந்து 260 ருபீஸ் தான். பட் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட் இன்க்ரீடியன்ஸ். நான் யூஸ் பண்ணி எனக்கு பிரச்சனை தான் வந்துச்சு. அதோட நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அதை உடனே ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.